2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதில் இயல்புக்கு மாறான பல முறைகள் காணப்பட்டதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், பொருளாதார நிபுணர் பரகலா பிரபாகர் உள்ளிட்டோர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் மொத்த வாக்குகளில் சுமார் 4.16% வாக்குகள் இரவு 11:45 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையிலான நேரத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும், சுமார் 3500 வாக்குச்சாவடிகளில் அதிகாலை 2 மணி வரை வாக்குப்பதிவு நீடித்ததாகவும் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவின் தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி இடம்பெற்ற என்டிஏ கூட்டணி மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 164 தொகுதிகளை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இரவு 8 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் சுமார் 52 லட்சம் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும், நள்ளிரவுக்கு பிந்தைய நேரத்தில் மட்டும் 17 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக குற்றம் சாட்டியதோடு, நள்ளிரவுக்கு பின் ஒவ்வொரு 20 வினாடிகளுக்கும் ஒரு வாக்கு விகிதம் பதிவானதென அதிர்ச்சிகர தகவலை தெரிவித்துள்ளார். கூடவே ஒரு வாக்குப்பதிவுக்கும் அடுத்த வாக்குப்பதிவுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தயாராக 14 வினாடிகள் தேவைப்படும் நிலையில் வெறும் 6 வினாடிகளுக்குள் எவ்வாறு வாக்குப்பதிவுகள் செய்யப்பட்டன என்றும், ஒரு வாக்காளரால் அந்த சிறிய கால அவகாசத்திற்குள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து வாக்களித்துவிட்டு வெளியேற முடியுமா என்றும் பிரபாகர் கேள்விகளை அடுக்கியுள்ளார். சரியாக இரவு 8 மணிக்கு மேல் ஏதோ ஒரு இயல்புக்கு மாறான நிகழ்வு நடந்திருப்பதையே இந்த தரவுகள் காட்டுவதாக சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதோடு, ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வராகவும் பதவியேற்றார். ஆந்திராவில் மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகளையும், பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 தொகுதிகளையும், பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதிகளையும் கைப்பற்றியது. மொத்தம் 1,86,56,300 வாக்குகள் பெற்றது குறிப்பிடத்தக்கது. இது இப்போதைய சர்ச்சை மட்டுமல்ல. 2024 மே 13 அன்று மாலை 5 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி 68.04% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக ஊடகங்களிடம் அறிவித்திருந்த நிலையில், தேர்தல் ஆணையம் இரவு 8 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் பதிவான வாக்கு சதவீதம் 68.12 என்று குறிப்பிட்டிருந்தது. இரவு 11:45 மணிக்கு தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு சதவிகிதத்தை 76.50 திருத்தி வெளியிட்டது. 4 நாட்களுக்கு பிறகு வெளியிடப்பட்ட இறுதி வாக்குப்பதிவு விவரங்களில் அந்த எண்ணிக்கை 81.79% பதிவாகியிருந்தது. வெளிப்படைத்தன்மைக்கு காட்டப்படும் எதிர்ப்பு அமைப்புக்குள்ளேயே நிலவும் ஆழமான ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறதாகவே பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் விவிபேட் சீட்டுகளை கட்டாயமாக எண்ண வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கருத்தை முன்வைத்து வருகின்றனர்.